தூக்க கலக்கத்தினால நடந்த கொடூர சம்பவம். கண்ணுமைக்கும் நேரத்துல 3 வயசு குழந்தை உட்பட 5 பேர் இறந்து போயிருக்காங்க. லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி இருக்கு. இந்த விபத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இறந்து போயிருக்காங்க. ஓட்டுநரும் கிளீனரும் தப்பி ஓடி இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த கொரநாட்டு கருப்பூர் பகுதியை சேர்ந்தவர் யாசர் ஹராஃபத், கூடவே முகமது அன்வர், ஹாஜிதா பேகம், சாராபாத் நிஷா, அப்புறமா 3 வயது ஆண் குழந்தை அப்னான். இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய உறவினர் பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்தவங்க. சென்னையில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு. சோ அவரை பாக்குறதுக்காக பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வந்து பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டு இருந்திருக்காங்க. நள்ளிரவு பி முட்லூர் பக்கத்துல ஆணையம் குப்பம் அப்படின்ற இடத்துல வரும்போது சிதம்பரத்துல இருந்து கடலூர் நோக்கி போன லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்துல கார் மீது நேருக்கு நேர் மோதி இருக்காரு. இந்த விபத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் பரிதாபமா சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காங்க. உடனே விரைந்து வந்த பரங்கிப்பேட்டை போலீசார் 5 பேருடைய உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விபத்து ஏற்படுத்தின லாரி ஓட்டுநரும் கிளீனரும் தப்பி ஓடி இருக்காங்க. போலீசார் இப்போ தீவிரமா தேடிட்டும் வராங்க. குறிப்பா விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணி நடக்கிறதுனால அந்த பகுதியில போதிய விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் தடுப்பு கட்டைகள் இல்லாததுனாலையும் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதா பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. ஒரே குடும்பத்துல 5 பேர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது படார் என்று வந்து மோதிய சொகுசு கார். சொகுசு கார் மோதியதில் அநியாயமாக பறிபோன 5 உயிர்கள். ராமநாதபுரம் பக்கத்துல உச்சிப்புள்ளி அடுத்த பிரபன் வலசை அப்படிங்கிற பகுதியில அரசு பேருந்துல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பேருந்துல பயணம் செஞ்ச பயணி ஒருத்தங்களுக்கு வாந்தி வந்ததை தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்த ஓரமா சாலையில நிறுத்தி இருக்காரு. இப்படி இருக்க ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி வந்த சொகுசு கார் ஒண்ணு நின்னுகிட்டு இருந்த அரசு பேருந்து மேல பயங்கரமா மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த கார்ல பயணம் செஞ்ச ராஜேஷ், செந்தில், மனோகரன், பிரணவிகா, தர்ஷ்லா ராணி, அங்காள ஈஸ்வரி அப்படின்னு 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. மேலும் 2 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.